எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேமெண்ட் டைமிங்கில் ஃபினான்ஸ் பெனிஃபிட் இருந்தால், உதாரணம் கஸ்டமர் அட்வான்ஸ் கொடுத்து அது லேட் பேமெண்ட்டு, அதாவது பேமெண்ட் டைமிங் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைனான்ஸ் பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா டைம் இல்லை பண்ணிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் தனியாக ரெகனைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் வந்து ஒருத்தர் தரணும். நான் 10,000 ஒரு பொருளை விற்கிறேன். அவர் வந்து இந்த 10,000 பொருளை வந்து 2 மாதம் கழிச்சு எனக்கு பணம் தர்றாருன்னா, 2 மாதம் கழிச்சு எனக்கு 10,000 வருதுன்னா இந்த ப்ரெசன்ட் வேலையை நான் கன்சிடர் பண்ணி தான் இருந்துச்சுன்னா அந்த 10 வேலையை கிட்டத்தட்ட 9,540 கூட இருக்கலாம். இதான் சொல்கிறேன், 9,540 இருக்கலாம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. பேமெண்ட் டைமிங்கில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம தனியாக அதே மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. வென் ஃபைனான்சிங் காம்பனண்ட் நாட் ரிக்வயர்ட், ஸோ இல்லைங்க எனக்கு ஃபைனான்சிங் காம்பனண்ட் தேவை இல்லை அப்படின்னும் போது நோ ஃபினான்சிங் காம்பனண்ட் இஃப் அட்வான்ஸ் இஸ் ஸ்மால். ஏன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் வந்து ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துட்டாரு, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் 1 வருஷம் கழிச்சு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபைனான்சிங் காம்பனண்ட் வந்து ரெக்வயர்டு இல்லை சார். ரொம்ப ரொம்ப குறைவு தான், அட்வான்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுத்துக்கிறாரு, அதாவது டோட்டல் அமௌண்ட்டில் வந்து ஒரு 1% தான் கொடுத்துக்கிறாரு போது அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமிங் டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் 1 இயரா, ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நீங்கள் விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த ஃபினான்சிங் காம்பனண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபரன்ஸ் டியூ டு தி ரீசன்ஸ் அதர் தென் ஃபினான்சிங் இஸ் டு பி டேக்கன் ஐ திங்க். அப்போ அட்வான்ஸ் சிறிதான எடுக்க தேவையில்லை, அது ஒரு வருஷத்துக்கு மேலே பணம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேஷ் கன்சிடரேஷன் ஒன்று சொல்கிறாங்க. வாட் யூ மீன் நான் கேஷ் கன்சிடரேஷன்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சிம்பிள் இங்கிலீஷில் சொல்கிறேன். இஃப் கஸ்டமர் பேஸ் இன் ஷேர்ஸ் கூட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் மெஷர் அட் ஃபேர் வேல்யூ. கஸ்டமர் பேஸ் இன் ஷேர்ஸ் goods or equipment at measure value. For example, I sold goods to Ravi for rupees 10,000. Ravi, instead of paying cash, he gives their company shares 10,000. So I am not getting the cash amount. Instead of that cash, I have received 10,000 as cash. Sorry, 10,000 as non-cash, like shares. So customer shares அல்லது கூட்ஸ் மூலம் பே செய்தால் ஃபேர் வேல்யூவில் மெஷர் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இது நான் கேஷ் கன்சிடரேஷன் தான் நான் கன்சிடர் பண்ணேன். எஸ், வேரியபிள் அதாவது டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் அப்படின்னா விசிஎஃப்என்சின்னு சொல்கிறாங்க. அதாவது வேரியபிளாக இருக்கலாம், கன்ஸ்டன்ட்டாக இருக்கலாம், ஃபைனான்சிங் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அல்லது நான் கேஷாக இருக்கலாம், கஸ்டமர்ஸோடைய பேயபிள், இது எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் ப்ரைஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் மீட் பண்ணுறதுக்கு வேரியபிள், கன்ஸ்டன்ட், ஃபினான்சிங், நான் கேஷ் அண்ட் கஸ்டமர்ஸ் பேயபிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் கேஷ் கன்சிடரேஷன் வரைக்கும் இப்போ பார்த்துருக்குறோம். தேங்க்ஸ்.